மத்திய அரசின் மூலம் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை திட்டம்தான் பிரதான் மந்திரி ஷிக்ஷா ப்ரோத்சாஹன் திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு ரூபாய் 75,000 வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் தகுதியான மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர நிதி உதவி வழங்குதல், உயர்கல்வி வாய்ப்புகளை அதிகரிப்பதன் மூலம் சமூக சமத்துவத்தை மேம்படுத்துதல், இந்தியாவில் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். இந்த திட்டத்தின் கீழ் இளங்கலை, முதுகலை மற்றும் தொழில்முறை படிப்புகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. உதவித்தொகை படிப்பு மற்றும் படிக்கும் ஆண்டை பொறுத்து மாறுபடும். விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் உயர்கல்வி படிப்பில் சேர்ந்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட படிப்புகளுக்கு கல்வி தகுதிகள் மற்றும் நுழைவுத் தேர்வு மதிப்பெண்கள் போன்ற கூடுதல் அளவுகோல்கள் இருக்கலாம். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் குறிப்பிட்ட வரம்பிற்குள் இருக்க வேண்டும். இந்த வருமான வரம்பு அவ்வப்போது மாறுபடலாம். மேலும் விண்ணப்பதாரர் வேறு எந்த உதவித்தொகை திட்டத்திலும் பயனடையக்கூடாது. விண்ணப்ப செயல்முறை: விண்ணப்பங்கள் பொதுவாக ஆன்லைனில் தேசிய உதவித்தொகை போர்ட்டல் மூலம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் தேவையான ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்ற வேண்டும். விண்ணப்ப செயல்முறை மற்றும் காலக்கெடு பற்றிய விவரங்கள் தேசிய உதவித்தொகை போர்ட்டலில் வெளியிடப்படும். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ், கல்வி சான்றிதழ்கள், வங்கி கணக்கு விவரங்கள், சாதி சான்றிதழ், கல்லூரி சேர்க்கை சான்றிதழ். உதவித்தொகை தொகை படிப்பு மற்றும் படிக்கும் ஆண்டை பொறுத்து மாறுபடும். உதவித்தொகை மாணவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை ஒவ்வொரு வருடமும் மாறலாம். மேலும் தகவலுக்கு தேசிய உதவித்தொகை போர்ட்டலை பார்க்கவும். கல்வி அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கவும். இந்த திட்டத்தின் விவரங்கள் அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் விதிகளுக்கு ஏற்ப மாறலாம். எனவே விண்ணப்பிக்கும் முன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சமீபத்திய தகவல்களை சரிபார்க்கவும்.